தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம் அப்படின்னா, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்னா வேற ஒண்ணுமே வந்து கிடையாது. அரசு சுங்கத்துறைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. சங்கத்துறை கிடையாது. சுங்கத்துறை. அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ சுங்கத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி அந்த வீடியோல நம்ம ஃபுல் டீடைல்ஸா வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப்போட பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு தான் லொகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தாராளமா நீங்க எல்லாமே வந்து தமிழ் பீப்பிள்ஸ் எல்லாமே இந்த ஜாப்புக்கு தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35,500 வரைக்கும் அதிகபட்ச சேலரி மாதம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல சேலரி தான். தாராளமா எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம். ஆண்களும் சரி, பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நிறைய பேர் குரூப் சிக்கு வந்து ட்ரை பண்ணுவீங்களா? ஸோ குரூப் சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சரி, அந்த கேட்டகரிக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம்ஸ் ஜாப்பும் வந்து அவைலபிளா வந்து இருக்கு. குரூப் சிக்கு ட்ரை பண்றவங்க இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். இல்ல ப்ரோ எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலே போதும், இல்ல எனக்கு ஜாப் கிடைச்சாலே போதும் அப்படின்னு இருக்கவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். நீங்க எல்லாமே இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோல இந்த ஜாப்க்கு நீங்க ப்ராப்பரா எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணா அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் எங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் சரி இந்த வீடியோக்குள்ள தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிடைச்சிடும். இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்பரா டவுன்லோட் பண்ணி ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலா இருக்கு நீங்க நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே நண்பா, ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலா 3 விதமான வேலைகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் சீமனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கிரீசருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இது மூணுமே ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்ட ஜாப் தான். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒர்க்கையும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரேட்ஸ்மேனுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயதுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்கு. அது யாராருக்கெல்லாம் வந்து பொருந்துது அப்படின்றத வந்து நான் ஏஜ் லிமிட்டை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரேட்ஸ்மேனுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடிஐ முடிச்சாலும் சரி, ஐடிஐயில் வந்து மெக்கானிக், டீசல், ஃபிட்டர், டர்னர், வெல்டர், எலக்ட்ரிஷியன், அது இன்ஸ்ட்ருமெண்டல், கார்பென்ட்ரி இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் சரி உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் சீமனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் 18,000 ஆரம்பிச்சு 56,900 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு 18 25 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 3 வருடங்கள் சி கோயிங் மெக்கானிக்ஸ் விசில் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, விசில் ரிலேட்டடா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் கிரீசருக்கு கொடுத்துருக்காங்க. இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000 ஆரம்பிச்சு 56,900 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 25 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதற்கும் சேம் தான். வெறும் நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதை வச்சே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் கிடைச்சிடும். அதை வந்து நீங்கள் தனியாக ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து ஒரே பேஜாக இருக்க மாதிரி இல்லை ஒரு 2 3 பேஜ் இருக்க மாதிரி நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு ப்ளூ கலர் பென் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ்ன்னு இருக்குது தெரியுமா, இந்த இடத்துல வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல ரோல் நம்பர்லாம் வந்து அப்படியே விட்டுருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக. ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் அப்படியே விட்டுறணும். நெக்ஸ்ட் அப்ளைடு ஃபார் த போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இதில் நம்ம 3 விதமான வேலைவாய்ப்புகள் சொன்னோம் இல்லையா, அதில் நீங்கள் எந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதோட வேலைவாய்ப்போட போஸ்டிங் வந்து நீங்கள் எழுதிடணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமை வந்து எழுதணும். உங்களோட நேம் எழுதும்போது கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ உங்களோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா குமார் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா KUMAR இந்த இடத்துல டாட் வச்சுட்டு இந்த இடத்துல உங்களோட இனிஷியல் போட்டுக்கணும். ஸோ ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி எழுதிக்கணும். ஓகே, அதுவும் கேபிட்டல் லெட்டரில் மட்டும் தான் வந்து எழுதணும். ஸோ அது ரெண்டையும் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் பெனில் வந்து எழுதணும். சரியா, நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதர் நேம் வந்து எழுதணும். உங்களோட ஃபாதர் நேமும் அதே ஃபார்மேட்லேயே வந்து எழுதிக்கோங்க. உங்கள் நேம் எழுதின ஃபார்மேட்லேயே கேபிட்டல் லெட்டர் ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு லெட்டர் இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் உங்கள் மதர் நேம் எழுதணும். அதுவும் அதே ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கரஸ்பாண்டிங் அட்ரஸ், நெக்ஸ்ட் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து எழுதணும். உங்களோட தற்போதைய முகவரியும் உங்களோட நிரந்தர முகவரியும் சேமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேமாக 2 அட்ரஸும் எழுதிக்கலாம். இல்லை ப்ரோ நான் இருக்கிற இடம் வேறு, என்னோட சொந்த ஊர் வேறு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கரஸ்பாண்டிங் அட்ரஸில் வந்து உங்களோட நிரந்தர தற்காலிக முகவரியும் பெர்மனன்ட் அட்ரஸில் வந்து உங்களோட நிரந்தர முகவரியும் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட பின்கோடை வந்து கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் நீங்க நிரந்தர முகவரி எழுதுறீங்க அப்படின்னா அதோட ஜெராக்ஸ் காப்பி உங்க வீட்டோட அட்ரஸ்க்கான உங்களோட வீடு இதோட அட்ரஸ்க்கான கவர்மெண்ட் ப்ரூஃப் இருக்கும் தெரியுமா, அந்த ப்ரூஃபும் சரி நீங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் கூட சேர்த்து வச்சு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ள எழுதிக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டோட நம்பரும் ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ள எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு என்ன இமெயிலோ அதை நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. டேட்டு மந்த் இயர் இருக்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட்டு மந்த் இயரை வந்து இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் போட்டு அது க்ளோசிங் அப்ளிகேஷன் இருக்கும் தெரியுமா, அதையும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களே உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நம்பரை ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் போட்டுட்டு உங்கள் ஸ்டேட் என்ன, உங்கள் சிட்டி என்ன, நீங்கள் என்ன பிரான்ச் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பின்கோடையும் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. அந்த எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே படிச்சிங்க, எவ்வளோ மார்க்ஸ் பெற்றிருக்கீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னு வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் 10th 12th சம்திங் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். டிசரபிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்றத வந்து கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த கேட்டகரியில் வந்து எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனு இல்லை சிவிலியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அதையும் வந்து விட்டுருங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் சிவிலியன் எக்ஸ் சர்வீஸ் மேன் மட்டும் தான் இந்த பாக்ஸ். ஸோ அப்படி யாருமே இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்கள் வந்து எம்டியாக விட்டுருங்க. நெக்ஸ்ட் எல்லாமே இங்கே நார்மலாக சும்மா படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸ் எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் போட்டுட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் போட்டணும். அவ்வளோதான் சிம்பிளாக வந்து இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அப்ளிகேஷன் கூட சேர்த்து என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 விதமான டாக்குமெண்ட்டும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சில பேர்ட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கும், சில பேர்ட்ட இந்த ப்ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடபிள்யூஎஸ் ப்ரூஃப்லாம் சில பேர்ட்ட இருக்காது, ஏன்னா அந்த கேட்டகரிக்குள்ளே வரமாட்டீங்க. ஸோ அப்படி உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா ப்ரூஃபும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வச்சுட்டு இந்த டிக் மார்க் மட்டும் நீங்கள் என்னென்ன ப்ரூஃப்லாம் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் டிக் மார்க் மட்டும் நீங்கள் போடுங்க. ஏதாவது உங்கள்கிட்ட ப்ரூஃபில் அந்த ப்ரூஃபை நீங்கள் வைக்கல அப்படின்னா அந்த இடத்துல இந்த இன்டு மார்க் கொடுத்துருக்காங்க சரிமா, ஸோ இந்த மாதிரி இன்டு மார்க் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா? ஸோ என்னென்ன ப்ரூஃப்லாம் நீங்கள் வச்சு அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், உங்கள் ஏஜ் ப்ரூஃப், உங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், உங்கள் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ், உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபான ஜெராக்ஸ், உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து அந்த சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் டிக் மார்க் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த டாக்குமெண்டேஷன் நெக்ஸ்ட் உங்கள் அப்ளிகேஷன்லாம் எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஒரு அட்ரஸ் இருக்கும் பாருங்க, இந்த அடிஷனல் கமிஷன் ஆஃப் கஸ்டம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃபீஸ் ஆஃப் கமிஷனர் ஆஃப் கஸ்டம் ஜெனரல், செகண்ட் ஃப்ளோர் கிருஷ்ணா பிளாக், ராஜாஜின் சாலை, சென்னை 6,01,000 அப்படின்ற இந்த அட்ரஸுக்கு தெரியுமா. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் போஸ்ட் மூலமாக, அதாவது ஆர்டினரி போஸ்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்பீடு போஸ்ட்டாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். எந்த தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா 30/4/2026 இந்த தேதிக்கு முன்னாடி, அதாவது 30/4/2024 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் பற்றி வேறு எதுவும் டவுட்னா ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேலை உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் தி பெஸ்ட். எல்லாமே ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள்.